தமிழ்நாடு ஸ்டேட் மார்க்கெட்டிங் கார்ப்பரேஷன் டாஸ்மாக் உடைய விரிவாக்கம் தான் அது. தமிழ்நாட்டில் 5000 கடைகளை நிர்வாகம் பண்ணுற டாஸ்மாக் 80 லட்சம் மது பிரியர்களை உருவாக்கியிருக்காங்க. இதில் 15 லட்சம் பேர் ஆடிக்ட்ஸ், தினந்தோறும் குடிக்கிறவங்க, தினந்தோறும் பல முறை குடிக்கிறவங்க. இதில் ஒரே ஒரு ஆறுதலான விஷயம் என்ன அப்படின்னா, பெண்கள் 1 லட்சம் பேர் தான் அப்படின்னு சொல்லி நம்ம ஆட்கள் பெருமை பீத்துறாங்க. ரோடு டிராஃபிக் ஆக்சிடென்ட்ஸ் 67,000 நடந்திருக்கு. இதில் 3ல் 1 பங்கு மது போதையில் நடந்தது. 2 லட்சம் பேரை ட்ரங்க் அண்ட் டிரைவ் கேசஸில் போலீஸ் புக் பண்ணியிருக்காங்க. அது புக் பண்ண கணக்கு மட்டும்தான், மாட்டாதவங்க கணக்கு நமக்கு தெரியாது. தினந்தோறும் போலீஸ் ஸ்டேஷனில் டொமஸ்டிக் வைலன்ஸ் கேசஸ், அசால்ட் கேசஸ், மர்டர் கேசஸ், ரேப் கேசஸ் அப்படின்னு பல கேசஸ் பதிவாகுது. அதில் கிட்டத்தட்ட 50% கேசஸ் மது போதையில் நடந்தது. 20% ஹாஸ்பிட்டலைசேஷன், பிரைவேட் ஹாஸ்பிட்டல்லையோ அரசாங்க மருத்துவமனையிலையோ அனுமதிக்கப்படுறவங்க மதுனால வந்த வியாதியினால பாதிக்கப்பட்டவங்க. இது வெறும் ஆல்கஹால் மட்டும்தான். இது போக கஞ்சா இருக்குது, சப்ஸ்டன்ஸ் அப்யூஸ் இருக்குது, கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் இருக்குது, ஐவியில் போடுற ட்ரக்ஸ் இருக்குது. இதெல்லாம் மரபணு மாற்றத்தை உருவாக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம சந்ததியினருக்கு என்னதான் நம்ம கொடுக்குறோம்? இதில் ஒரு பெரிய அதிர்ச்சியான விஷயம் என்ன அப்படின்னா, 5000 கடைகள், மதுபான கடைகள் தமிழ்நாட்டில் இருக்குது. ஆனால் வெறும் 28 டி அடிக்ஷன் சென்டர்ஸ் மட்டும்தான் அரசாங்கம் நடத்துது. ஒருவேளை ஒரு குடிகாரர் நான் அந்த குடியிலேருந்து வெளியே வரணும் அப்படின்னு நினச்சா கூட அவருக்கு அங்கே வாய்ப்பு இல்லையோ, மறுக்கப்படுதோ அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை தான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்குது. வரப்போகிற அரசாங்கம் நம்ம பிள்ளைங்களுக்கு ஒரு நல்ல சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுப்பாங்களா? நம்ம சந்ததியினர் ஒரு நல்ல சேஃபான இடத்துல வாழ்வாங்களா? சிந்திக்க வேண்டிய ஒரு கேள்வி. நன்றி.